வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Google ஷீட்ல புதுசா ஒரு ஷீட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அதில எப்படி பேசிக்கா யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க வந்துட்டு கிரியேட் குடுத்தீங்கன்னா, உள்ள போனோனே ஷீட்ஸ் அதாவது sheets.google.com அப்படின்னு போனீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷீட் இது வந்துட்டு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல இருந்து கிரியேட் பிளாங்க் குடுத்து வந்தீங்கன்னா வந்துரலாம். இந்த மாரி வரும். இந்த மாரி பேஜ் வந்துரும். ஸோ இப்ப இங்க இருந்து என்ன பண்ணணும்னா, புதுசா கிரியேட் பண்ணணும்னா இங்கிருந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைல்ல இருந்து வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க ஒரு பேஜ் இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். இனி ஒரு பேஜா ஓப்பன் ஆகும். நம்ம ஒர்க் புக்க இது பண்ணும்போது, பேசிக்கா இதுக்கு ரொம்ப முக்கியம் இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம நம்மனால Google ஷீட்ஸ ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியம். ஆனா ஃப்ரீவேரா அவைலபிளா இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ஜெனரலா கிரியேட் ஆனோனே அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது தான் இருக்கும். என்ன ஆகும்னா, இது டிஃபால்ட்டா வந்துட்டு ஆன்லைன்ல நீங்க வந்துட்டு சேவ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது Google ஷீட்ட பொறுத்தளவுக்கு. டிஃபால்ட்டாவே அதுவே ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். சேவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேட்டா என்ட்ரி அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு இது பண்றேன். உடனே பார்த்தீங்களா, க்ளவுட் சிம்பல் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். என்னோட மை டிரைவ்ல போயிடும். வேற எங்கேயாவது நான் மூவ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, வேற எந்த இடத்துலயோ ஸ்பெசிஃபிக்கா நான் மூவ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இத கிளிக் பண்ணேன்னா இந்த மாரி ஓப்பன் ஆகும். இப்ப இந்த மாரி நான் எங்க போய் மூவ் பண்ணி வைக்கணுமோ, அங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோல்டர்ல. அதாவது Google டிரைவோட ஃபோல்டர்ல மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் என்னால. அது மாரி ஒண்ணு ஓப்பன் பண்றது, இம்போர்ட் பண்றது இன்னொரு இதுல, இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு ஷேர் வித் அதர்ஸ். ஸோ இப்ப நீங்க கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றீங்க. நீங்க ஒரு கம்பெனிஸ்ல இருக்கீங்க. ஒரு 2 பேரு ஒரு டீமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஷேர் வித் அதர்ஸ் குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிகார்டிங் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கோயிங் ஃபார்வர்ட். நம்ம எந்த மாரி ஷேர் பண்ணி கொலாபா ஒர்க் பண்றது எல்லாம் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இதுல என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துரலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு டேட்டா இருக்கு என்ட்ட. இந்த டேட்டா இருக்கு. ஸோ இத நான் என்ன பண்றேன்னா, கொண்டு வந்து இங்க ஷீட்ல போடுறேன். ஸோ இப்ப போட்டோனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி இருக்கு. நீங்க வந்துட்டு எக்ஸெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஈஸியான ஸ்ப்ளிட் ஃபங்ஷன்ஸ் இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்கு. அதே ஃபங்ஷன நீங்க உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப பேசிக்கா இந்த இடத்துல என்ன இருக்கு, எனக்கு எம்ப்ளாயி ஐடி, நேம், அ அ டிபார்ட்மெண்ட், ரோல், ஜாயின் டேட், சேலரி, ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. இந்த இடத்துல எனக்கு காமன் ஃபேக்டரா ஒரு ஃபேக்டர நான் சர்ச் பண்ணணும். வென்னெவர் நான் ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் வேணும். ஒரு ஃபார்முலா பண்ணணும்னா, அதுக்கு ஒரு எஃபெக்டிவான காமன் ஃபேக்டர் இருந்தா தான் நம்மனால பண்ண முடியும். அது எங்கேயா இருந்தாலும் சரி. இது காமனான சாஃப்ட்வேர் லாஜிக். இப்ப என்ன பண்றேன்னா, இந்த இடத்த நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். காலமா ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டேட்டாவ. ஸோ இந்த டேட்டாவ வந்துட்டு கமா குடுத்துட்டேன்னா, ஸோ என்ன யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, கமா. அப்ப டபுள் கோட்டுக்குள்ள கமா குடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்ப ஜெனரலா பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு பார்த்தீங்க. ஸோ அது டிராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்துருது. இப்ப எனக்கு டிஃபால்ட்டா இந்த மாரி வந்திருக்கு. நான் இது ஒரு டேபிளா பண்ணணும்னு நெனைக்கிறேன். இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இங்க டேபிள் பார்டர்ஸ்ன்னு இருக்கு. இந்த பார்டர்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரி பார்டர் வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம குடுக்க முடியும். ஆல் பார்டர்ஸ் குடுத்தோம்னா ஆல் பார்டர்ஸ் வரும். ஸோ இதுல கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு இத்தன ஆப்ஷன் கேக்கும். ஸோ இதுல பார்டர் கலர் நீங்க என்ன வேணும்னு குடுத்துக்கலாம். இப்ப நான் எனக்கு பச்சை கலர் வேணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பச்சை கலர் வேணும்னு குடுத்துட்டு பச்சை கலர் நான் குடுத்தேன்னா, இந்த மாரி பச்சை கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நான் என்ன வேணுமோ நான் குடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்துட்டு திரும்பி பிளாக் கலர் வச்சுக்கிறேன். இத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் குடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு என்ன எந்த கிளியர் பார்டர்ஸ் குடுத்தனா கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் அவுட் சைட் பார்டர் மட்டும் குடுக்குறேன். இதுல வெர்டிகல் மட்டும் குடுக்குறேன். ஹாரிசான்டல் மட்டும் குடுக்குறேன். அப்படின்ற மாரி நம்ம எது வேணாலும் நம்ம லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர் இந்த மாரி எந்த பார்டர்ஸ் வேணாலும் நம்ம குடுத்துக்கலாம். இந்த பார்டர்ஸோட திக்னெஸ் எனக்கு வேரி பண்ணணும்னு நெனச்சேன்னா, இந்த மாரி குடுத்துட்டு வேரி பண்ணிக்கலாம். ஸோ இங்க பண்றேன். ஏன்னா இது செலக்ட் ஆயிருந்தது. செலக்ட் பண்ணியிருக்கும்போது எது செலக்ட் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு இது அப்டேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், திக்னெஸ்ஸ மறுபடியும் பேக் டூ ஸ்கொயர்க்கே கொண்டு வந்துர்றேன். இனிஷியல்க்கே கொண்டு வரேன். இப்ப இந்த மாரி நம்ம குடுக்க முடியும். அதே மாரி இதோட ஃபாண்ட்டோட கலர் மாத்தணும்னு நெனச்சா, ஃபாண்ட்டோட கலர இந்த டெக்ஸ்ட் கலர்ன்ற இடத்துல போயிட்டு நான் ப்ளூ கலர்ல மாத்துறேன். ஸோ இதுல மாத்த முடியும். இதுல போல்டு குடுக்க முடியும். இட்டாலிக்ல அடிஷனலா இப்ப நான் ஹெட்டர் எல்லாமே போல்டுல இருக்கணும். இதெல்லாம் இட்டாலிக்ல இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இட்டாலிக்ல வரும். ஸோ எனக்கு இந்த ஆக்டிவ்ல இருக்கிறது இந்த டேட்டாஸ் வந்துட்டு ஒரு மாரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் இதெல்லாம் டைரக்ட்டா ஸ்ட்ரெய்ட் அவே உங்களுக்கு இந்த இடத்துல கீழ டிஃபால்ட் டேட்டாஸா இருக்கும். இப்ப சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டூ இங்க கிளிக் பண்ணேன்னா தான் நெறைய
சம் இருக்கு. அதாவது சம் டைரெக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ சம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்க இருக்கு. எனக்கு டிஃபால்ட்டா ஒரு 2 டிஜிட் அடிஷனலா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்க்ரீஸ் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்தா இன்க்ரீஸ் ஆயிடும். இது வந்து டிக்ரீஸ் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்தனா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஃபார்மேட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நிறைய ஃபார்மேட்ஸ் பார்க்குறோம். ஃபினான்சியல் அப்போ எனக்கு என்னன்னா சேலரிங்கிறது ஃபினான்சியலாக இருக்கு. ஃபினான்சியல் நான் கொடுக்குறேன் டாலர்ஸில் இருக்கு. ஸோ டாலர் கரன்சி சிம்பிளை வந்துட்டு நான் மாற்றணும். டாலர் கொடுத்துருக்கு. நான் இங்கே வந்துட்டு ஃபார்மேட்டில் வந்துட்டு கஸ்டம் கரன்சி கொடுக்குறேன். கஸ்டம் கரன்சி கொடுத்துட்டு இந்தியன் ரூபி தான் எனக்கு வேணும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். அந்த இங்கே ஃபார்மேட் கரன்சியில் இங்கே இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக இங்கே டாலர் இருக்குது. எதனால் அப்படின்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைலில் செட்டிங்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு இங்கிலீஷில் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஏதாவது மாற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். டிஸ்பிளே லாங்குவேஜ் இதெல்லாம் மாற்றிக்க முடியும் உங்களால். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஃபார்வேர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு. இந்த இடத்துல எனக்கு டாலர் வேண்டாம், ஃபார்மேட்ஸில் போயிட்டு கஸ்டம் கரன்சி கொடுத்துட்டு நான் இந்தியன் ரூபியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்கச்சக்கமான இன்புட்ஸ் நிறைய இருக்குது. கூகுள் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு எல்லா டேட்டாஸையுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், இங்கே அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிடுச்சு. இங்கே ஒன்று இங்கே எத்தனை பெர்சன்டேஜ் இண்டிவிஜுவலாக எனக்கு இதில் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டுபிடிக்கணும் ஓவரால் சம்மரியில். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பை இந்த வேல்யூ ஓவரால் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனைன்ற வந்து இப்போ இது வந்து டிஜிட்டில் இருக்குது. நான் இங்கே பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறேன்னா பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கிறது ரெஃபரன்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் இதெல்லாம் கொடுக்கணுன்னா நம்ம F4 யூஸ் பண்ணுவோம். அதே F4 இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ணணுன்னா கீழே இன்னொரு விஷயம் பண்ணுது பார்த்தீங்களா, சஜஸ்ட் ஆட்டோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்தீங்கனாலே என்ட்ரி ஆகிடும். இல்லை நீங்கள் அந்த டிக் அடிச்சிங்கனாலே என்ட்ரி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எல்லாமே பாப்புலேட் ஆகிங்க வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜூம் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் 50% கொடுத்தேன்னா இந்த மாதிரி வருது. இதுவே நான் 125% கொடுத்தேன் ஜூமில் போகுது. இப்போ இது பேசிக்காக ஷீட்டோட கூகுள் நம்ம வந்து ஜென்ரலாக 100%ல் ஒர்க் பண்ணோம்னா தான் நமக்கு ப்ரெசன்டபிளாக இருக்கும். எல்லா கம்ப்யூட்டர்லேயும் அது ஈக்குவலாக தெரியும். அதுதான் நமக்கு வேணும். இப்போ நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது. எப்பயுமே நான் இங்கே ஒன்று பண்ணுறேன். இதில் பெர்சன்டேஜ் டோட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஏன்னா இது நான் பெர்சன்டேஜ் டோட்டல்ல இருந்து நான் பண்ணுறேன். இது அப்படியே இங்கே ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இங்கே பெயிண்ட் ஃபார்மேட்னு இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்தேன்னா போதும். ஸோ எல்லாத்தையுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பெயிண்ட் ஃபார்மேட் கொடுத்துட்டு டோட்டலான ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டிங் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஃபார்மேட் இருக்கோ அது அப்ளை ஆகும். எனக்கு நான் திரும்பி இங்கே போயிட்டு இதில் பெர்சன்டேஜ் கொடுத்துக்கோ. இப்போ நான் ஃபாண்ட்டோட சைஸு மாற்றிக்கலாம். முன்னே அங்கே இருந்த மாதிரியே நம்ம 9 கொடுத்துக்கலாம். இதில் ஃபாண்ட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு டிஃபால்ட் வந்துட்டு ஏரியல் இருக்கும். ஏரியல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணாம் அதெல்லாம் இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்க முடியும். நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, ஸோ எனக்கு இது வந்து மெர்ஜ் பண்ணி இந்த இடத்த வந்து டோட்டலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா இங்கே மெர்ஜ் செலக்ட் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இதில் மெர்ஜெலாம் நிறைய டைப் இருக்குது. மெர்ஜ 3 இருக்குது. வெர்டிகலி, ஹரிசான்ட்லி, அன்மெர்ஜ் கொடுத்தனா மெர்ஜ் அன்மெர்ஜ் ஆகிடும். இப்போ நான் ஹரிசான்ட்லி ஏன்னா ஹரிசான்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால ஹரிசான்ட்லி கொடுக்க முடியும். இதுவே எனக்கு வந்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே கொண்டே கொடுக்குறேன்னா மெர்ஜ் வெர்டிகலி மெர்ஜ் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே மெர்ஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்ஸ் இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாம் எனக்கு இதில் இருக்குது. ஜாயினிங் டேட்டை வந்துட்டு மிட்ல அலைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஹரிசான்டல் அலைன் இருக்குது, இதில் போயிட்டு அலைன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நான் இதாயிருச்சு, இந்த இடத்துல உள்ள ஓவர்லூப் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இது ஹைட் ஆகிருக்கு. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்துட்டு ரேப் பண்ணி வேணும், கீழேயே மாடிஃபை பண்ணி வரணும் அப்படிங்கிறது வச்சிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ரேப்பிங் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங்கில் 3 விஷயம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ இருக்கிறது கிளிப் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. இது என்ன வந்துட்டு இது வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி மேலே ஓவர்ஃப்ளோ ஆகும். இதே நான் ரேப் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ரேப் ஆகி, ஸோ இந்த இது நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலையே வந்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல
கீழே மேலே செல்லோட அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கு இதுதான் இது. இதை நான் மிட்டுன்னு கொடுத்தா மிட்டுன்னு மாறும், டாப்பில் கொடுத்தா டாப் வரும். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் இந்த அலைன்மெண்ட்டில் இந்த அலைன்மெண்ட்டும் மிட்டில் வேணும் அப்படின்னு நினச்சலாம் இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதுலேயே வந்துட்டு இந்த எம்ப்ளாயி நேம் வந்துட்டு நான் ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே டைரக்ஷன் வந்துட்டு எக்கச்சக்கமான டைமென்ஷன்ஸ் இருக்கு. டில்ட் அப்பு, டில்ட் டவுனு, ஸ்லாக் வெர்டிகலி, அதாவது மேலேருந்து கீழே, கீழிருந்து மேலே ரொட்டேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிகிரி வேணுமோ வச்சுக்கலாம். நீங்கள் ரொட்டேட்டு கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக இப்படி வந்துடும். ஸோ இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுனா, கொஞ்சம் ஸ்பேஸ் என்னால் சேவ் பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இங்கே இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செல்லுக்கு இங்கே கமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் வந்துடும். ஸோ இங்கே போகும்போது எல்லாமே யார் கமெண்ட் பண்ணியிருக்கா, என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். லிங்கை இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம லிங்க் டெக்ஸ்ட்டு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறோன்னா கூகுள் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டேன்னா google.com வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா google.comக்கு போகும் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். அடுத்தது இங்கே ஃபில்டர் வியூஸ். நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஃபில்டர்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, இதை நான் ஃபில்டர் வியூ பார்க்குறேன். இந்த ஃபில்டர் வியூவில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர்லாம் இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஃபில்டரை நான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு எல்லாம் கிளியர் பழக்கம் போல் A to Z பண்ணிக்கலாம். இதை சார்ட் பண்ணிக்கலாம். கண்டிஷன் கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இஸ் எம்டி, அதாவது டெக்ஸ்ட் கண்டைன்ஸ், ஏதாவது ஃபார்முலா கூட கொடுத்துக்கலாம். என்னென்ன கொடுக்குறேன்னா டேட் இஸ் ஆஃப்டர் டுடே, டேட் இஸ் எஸ்டர்டே இருக்கிறது எனக்கு கொடுங்க. இங்கே ஜாயின் டேட் இல்லை அதனால் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதில் கிளியர் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஆகிக்கும். இதில் ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது. நான் திரும்பி இதை வந்துட்டு எனக்கு ஹரிசானலுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இந்த டேட்டில் எல்லா பிளாங்க்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்க வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிட்டு ஒன்று மட்டும் காமின்னு சொன்னால் ஒன்று மட்டும் காமிக்குது. ஸோ இதுலேயே திரும்ப போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் இதுதான். இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த செஷனில் ஃபர்தராக என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு செஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். இல்லை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லலாம். என்ன கமெண்ட் வேணாலும் உங்களை இங்கே பண்ணலாம். ஏன்னா உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானவை. நன்றி.